பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. தென்தில்லை மன்றினில் நாடி போற்றி. இன்றனக்காரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஒளிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தபமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாமல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவிடித்தாமர்களை மணமொழிமைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவிடித்தாமர்களை மணமொழிமைகளாலே வணங்கி இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செவிமெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவிடித்தாம்பரைகளையும் மணமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருள் செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்க பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் சிவப்பிரகாசத்தினுடைய 95வது பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கின்றோம். ஞான வாய்மையினுடைய பயன் நமக்கு இந்த பொது அதிகாரத்தை கடந்து 51வது பாடலிலே இருந்து நாம் சிறப்பு அதிகாரத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் சிறப்பு அதிகாரத்தில் 7 வகையான கருத்துக்கள் சிந்திக்கப்பட இருக்கிறது என்று நமக்கு அந்த 51வது பாடலில் நமக்கு காட்டினார். என்னென்ன கருத்து அப்படின்னா, ஆன்மா தங்கிய அஞ்சவத்தை, தன்னுண்மை உணர்த்தும் தன்மை, பொங்கொழி ஞானவாய்மை, அதன் பயன், புனிதன் நாமம், அங்கு அதில் அணைந்தோர் தன்மை. இப்போ கடைசியாக நாம் சிந்தித்த கருத்து அணைந்தோர் தன்மை என்று சொல்லக்கூடியது 7வது கருத்தாக நாம் சிந்தித்தோம். அந்த வகையில் அந்த சீவன் முத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானிகள் எவ்வாறு இருப்பர் என்பதை நாம் கடந்த பாடலில் 95வது பாடலில் பொதுவாக ஆன்மாக்களை 3ஆக பிரித்து ஞானத்தை முற்றும் அறியாதவர் ஒருவர், ஞானத்தை முயன்று கொண்டிருப்பவர் ஒரு சிலர், ஞானம் பெற்றவர் வெகு சிலர். எனவே அந்த வகையில் இந்த 3 வகை ஆன்மாக்களிலே இந்த சீவன் முத்தர்களெல்லாம் எவ்வாறு இருப்பாங்க அப்படின்னா, ஞானம் நிறைதலாலே அவர்கள் அறிவியெல்லாம் ஞானமயமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள்
அகம்புறம் என்ற இரண்டு வேறுபாடுகள் இல்லாது காண்பதெல்லாம் சிவசக்தியினுடைய சொரூபமாக கண்டு, எப்படி இந்த ஞானத்தை உணராதவர்கள் எல்லாம் தமோமயமாகி எல்லாம் அறியாமை வயப்பட்டு எல்லாவற்றிலும் தன்னை காண்பது போல, நம்ம எல்லாவற்றிலும் எதை காண்போம்? நம்மைத்தான் காண்போம். எந்த செய்தியாக இருந்தாலும் அதில் நாம் அறிவது எதை? நம்முடைய அந்த பார்வை நம்மை சுற்றி தான் அந்த பார்வை இருக்கும். இது எவ்வளவு பெரிய செயலாக இருந்தாலும் அங்கே நமக்கு ஒரு இடம் இல்லைன்னா, அந்த செய்தியில் நமக்கு ஒரு சிறு இடமாவது இல்லைன்னா அந்த செய்தி நமக்கு ரொம்ப சாதாரணம். அதை பற்றி நமக்கு கவலை, ரொம்ப துச்சமாக அதை பேசுவோம். ஏன்னா அது ஏதோ பண்ணாங்களாம், என்னமோ பண்ணாங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு அந்த ஒரு இடம், சிறிய இடம் இருக்குமானால் அந்த செயல் எவ்வளவு ரொம்ப சாதாரண செயலாக இருந்தாலும் நமக்கு அது எப்படிப்பட்ட செயல்? மிகப்பெரிய செயல் தான். நம்ம ஒருத்தர் அழைப்புதல் கொடுத்து வாங்க ஐயான்னு கூப்பிட்டுட்டு அந்த நிகழ்ச்சி ரொம்ப சாதாரணமான வீட்டில் ஒரு பேரை சூட்டு விழான்னு ஒருத்தர் வச்சுருப்பார், பக்கத்து வீட்டுக்காரரு ஐயா வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி. ஏன்னா அவர் நம்மளை மதித்து கூப்பிட்டுருக்கிறார். நம்மளை மதித்து கூப்பிட்ட இடத்துக்கு நாம் போகாமல் இருக்கலாமா அப்படின்னு போய் நிற்போம். ஆனால் இன்னொரு இடத்துல பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஞான கொடை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அங்கே நமக்கு அழைப்பு இருக்காதுன்னா அங்கே போகிறதுல நமக்கு பெரிய ஒரு நாட்டம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே என்ன இல்லை, நமக்கு அங்கே இடம் இல்லை. அது பெருசாக நம்மளை அங்கே எதிர்பார்ப்பவர்கள் யாரும் இல்லை. இது இயற்கை, இது இயல்பு, ஆன்மாவினுடைய இயல்பு. இன்னும் ரொம்ப அதை விட எளிமையாக சொல்லணும், அடிக்கடி சொல்கிற செய்தி தான். நம்ம ஒரு திருமண ஆல்பம் இருக்கா இல்லையா, ஒரு போட்டோவை கொண்டு வந்து கையில் கொடுத்தோம்னா நம்ம முதல்ல யாரை தேடுவோம்? நம்ம தான் தேடுவோம். அங்கே பக்கமாக கறக்கிறது நான் எங்கே இருக்கிறேன் இதை தான் தேடுவோம். மற்றதெல்லாம் அது யார் இருக்கிறாங்க என்ன, அதை பற்றிலாம் மாப்பிள்ளை இருக்காரா பொண்ணு இருக்கிறாரா அவங்க எதை பற்றியும் கவலை இல்லை. அதை எடுத்த உடனே நம்ம பார்வை எங்கே, நாம் எங்கே இருக்கிறோம். அது சிந்தனை. நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த சிந்தனையை நீங்கள் சிந்தித்தாலும் அந்த இடத்துல நம்ம இருப்போம். நமக்கு அங்கே ஒரு ஏதாவது ஒரு பங்கு இருந்தால் தான் சிந்தனையே அங்கே போகும். நமக்கு பங்கு இல்லாத இடங்கள் எப்படிப்பட்டது? அது எதுவாக இருந்தாலும் நமக்கு அனாவசியம்தான், நமக்கு அது தேவையில்லை. காரணம் என்னது? தமோமயமாகிங்கிறார். அப்போ எங்கும் நம்மை பார்ப்பது என்பது ரொம்ப கீழே இருக்கிற அறியாமை நிலை. எங்கும் சிவத்தை பார்ப்பது, எங்கும் சிவத்தை பார்ப்பு என்பது ஞானிகளுடைய நிலை. அவர்கள் எந்த பொருளை பார்த்தாலும் அதில் எதை பார்ப்பாங்க? சிவத்தை தான் பார்ப்பாங்க, தன்னை பார்க்க மாட்டாங்க. நம்ம பார்ப்போம், சிவத்தை பார்க்குறோமான்னு தெரியும். இப்போ இடையில் இருக்கிற இந்த ஞானத்தை முயல்பவர்கள் ஒரு வேளையில் தன்னை பார்ப்பாங்க. தன்னை பார்த்தவுடன் அடடா நம்ம போய் பார்த்துட்டு இருக்கிறோமே, இங்கே பெருமானையில் பார்க்கணும் அப்படின்னு என்ன செய்வாங்க? அந்த அறிவை மாற்றம் செய்து திருவருளை சிந்திப்பாங்க. அப்போது இறைவனை எல்லா இடங்களிலும் காண வேண்டும் என்பது அறிவில் இருக்கும், அனுபவத்தில் இருக்காது. அப்போ அந்த அறிவு அங்கங்கே இடித்துரைக்கும். என்ன எங்கே பார்த்தாலும் உன்னையே கேட்டுட்ருக்கிற, இப்படியெல்லாம் பார்க்காத, பெருமானை பாரு அப்படின்னு இந்த அறிவு இடித்துரைக்கிற போது அது நமக்கு அனுபவமாக நிகழும். அப்போ 3 வகையை நாம் பார்த்தோம். அதை ஞானிகளுடைய நிலை என்பது என்னதுங்க? எல்லாம் திருவருள், அந்த செம்மை நிலை, அதுதான் செம்மை நிலை. செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனை மும்மையமலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான். அந்த செம்மை நிலம் என்பது என்னதுங்க? திருநின்ற செம்மையே செம்மை. எங்கும் திருதான் நிற்கணும், திருதான் நிற்கணும். சிவம் எங்கும் காட்சிப்பட்டால் அந்த நிலைக்கு தான் என்ன பேருங்க? செம்மை என்று ஒரு பொருள். இன்னொன்று, செம்மை என்ற சொல்லுக்கு ஒன்றும் இல்லாத நிலை என்ற ஒரு பொருள் உண்டு. செம்மை என்பதற்கு ஒன்றும் இல்லாத நிலை. அது எதற்குனா சிவத்தை தவிர வேறு ஒன்று இல்லாத நிலை. அந்த இடத்துல ஒன்றும் இல்லாததை எப்படி பார்க்கணும்? சிவத்தை தவிர வேறு ஒரு பொருள் காட்சிப்படாத நிலைக்கு என்ன பேருங்க? செம்மை என்று பெயர். அப்போ செம்மைன்னு சொல்லிட்டா அந்த செம்மையில் எப்படி நிற்கணும்? வேறு பொருள் காட்சிப்படக்கூடாது, சிவம் மட்டுமே காட்சிப்பட வேண்டும். ஏன்னா அதான் திருநின்ற செம்மையினார். அது என்ன திருநின்ற செம்மை? திருவை தவிர வேறு நில்லாததுன்னு என்று பொருள். அப்போ எது நிற்கணும் அதை சொல்லிட்டார். அப்போ எது அதை தவிர வேறு எதுவும் அங்கே இல்லை. எங்கே நிற்கலை? நாவுக்கரசு பெருமானுடைய அறிவிலே, அவரது அறிவிலே
திருவை தவிர வேறு ஒரு பொருள் அங்கு எக்கல் நிலை பெறவில்லை. நின்ற என்பது என்னதுங்க? நிலை பெறுதல். அப்போ அந்த நிலை தான். அப்படி எவரொருவர் திருவை சிந்தித்து நிற்கிறாரோ அவரே செம்மையுடையார், அவரே செம்மையுடையார், அவரே நன்மையுடையார். யாருக்கு செம்மை விளைந்திருக்கிறதோ அவர்களுக்கு தான் எது விளையும்? நன்மை விளையும். நன்மைனா என்ன நன்மை? வீடு பேரு தான். ஏன்னா நமக்கு இந்த உயிருக்கான மிக உச்சபட்ச பயன், நம்ம கேவலத்திலிருந்து நம்ம ட்ராவல் பண்ணி எதை நோக்கி போகிறோம்? முத்தியை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைக்க வேண்டிய மிக அதிகமான ஒரு பயன் என்று சொன்னால் அது வீடு பேறு. அதுதான் நன்மை. அதுதான் அந்த நன்மையை பெறுவர் யார்? செம்மையோர். அந்த செம்மையோர் அந்த நன்மையை பெறுவர் என்று அந்த ஞானிகளுடைய இலக்கணத்தை நமக்கு அந்த 95வது பாடலில் சொன்னார். அது அருளில் பெரியது அகலத்தில் வேண்டும் பொருளில் தலைகளது போல் என்று அவர்களுக்கு அருளை விட வேற ஒரு பொருள் அவர்களுக்கு எதுவும் இல்லை. அதனால் அவங்க எப்படி நிற்கிறாங்க? திருநின்ற செம்மையாக நிற்கிறார்கள் என்று நமக்கு அந்த ஞானிகளுடைய நிலையை அந்த 95வது பாடலில் காட்டினார். இது நமக்கு திருவருட் பயனில் சொல்கிறாரா இல்லையா? 10 பாட்டு சொல்லியிருக்காரா இல்லையா? திருவருட் பயனில் 10 குறட்பா. அணைந்தோர் தன்மை, அணைந்தோர் தன்மை 10 குறட்பா. ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும்னார். நினச்சி பாருங்க, ஐந்தொழில் எல்லா உலகங்களையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் செய்கிற தொழில். அந்த தொழிலை கொடுத்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. அப்புறம் காரணர், என்னதுங்க? கர்த்தா, காரணர், அதையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்புறம் போகம் நுகர்கின்ற தொழில், பதவி, அந்த என்னது அந்தந்த பதங்களிலே போய் நின்னா அந்த பதங்களிலே பல போகங்கள் இருக்கிறது. அந்த போகங்களையும் என்ன செய்ய மாட்டாங்க? அவர்கள் விரும்ப. அதை என்ன சொன்னார்? இந்த மூணையும் என்னன்னு சொல்கிறாருங்க? வெந்தொழில்ங்கிறார். வெந்தொழில் என்னதுங்க? கொடுமையான தொழில்ங்கிறார். எங்கள் போகம் நுகர்வது கொடுமையான தொழிலா? ஐந்தொழில் செய்வது கொடுமையான தொழிலா? அதெல்லாம் அதிகாரம் இல்லையா? அதைத்தானே திருமால் பிரமாலாம் கேட்டுட்ருக்குறாங்க. திருமால் பிரமாலாம் என்ன செய்கிறாங்க? இதுதான் எனக்கு வேணும் வேணும்னு கேட்டு வர வாங்குறாங்க. இந்த சீவன் முத்தர்களுக்கு அதெல்லாம் எப்படி இருக்குதான்? ஐயோ சாமி, தப்பி தவறி எனக்கு அப்படிக்கு இப்படி எங்கேயாவது கொண்டு போய் போட்டுறாதீங்க, என்னை கொண்டு போய் பிரம்மாவோ திருமாலாவோ கொண்டு போய் போட்டுறாதீங்க, அது என்னால் தாங்கவே முடியாது. வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் பிறப்பு இறப்பு, சிவம் வேண்டாதவர் தம்மை நாளும் தீண்டேன். அதுதான் அவருடைய நிலை. எனவே ஐந்தொழிலும் காரணகராம் தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. அப்புறம் எல்லாம் அறியும் அறிவுறினும், எல்லாம் அறியும் அறிவுறினும் ஈங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார். எல்லாத்தையும் அறிகிற அறிவு அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா வியாபக ஞானம் வந்துருச்சு. வியாபக ஞானம் வந்ததினாலே அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? எல்லாத்தையும் பார்க்கலாம் தான். திருமால் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு? ஒழுங்காக படைக்கிறாரா அப்படின்னா இங்கேருந்து பார்க்கலாம். சீவன் முத்தர்கள் பார்க்கலாம். காக்கிறது திருமால் ஒழுங்காக காக்கிறாரா, பிரம்மன் படைக்கிறாரா, இதெல்லாம் சரியாக நடக்குதா அப்படின்னு என்ன செய்யலாம்? இருக்கிற இடத்துலேருந்து பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க. ஒன்று அல்லாது அறியார், சிவம் ஒன்றை தவிர வேறு அவர்கள் வேறு எந்த விடயத்தையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். யார்? இந்த சீவன் முத்தர்கள். அதுதான் அவர்களுடைய நிலை. அப்புறம் ரொம்ப அழகாக 100வது குறட்பால சொல்கிறார, கள்ளத்தலைவர் துயர் கடந்து கருணை வெள்ளத்து. அவங்க எப்படி இருப்பாங்களாம்? கருணை வெள்ளம் சுரக்கும். இந்த உயிர்கள் மாட்டு கொண்டு இருக்கிற இரக்கம். ஏன்னா அவர்களுக்கு தானே தெரியும், நமக்கு இன்னும் நமக்கு துன்பம்னே தெரியல, துன்பம்னே தெரியல. துன்பம்னு தெரிஞ்சு இதில் இருந்து கடந்து பேரின்பத்தை நுகர்ந்ததினாலே அவர்கள் அடடா இப்படிப்பட்ட பேரின்பத்தை விட்டுட்டு இவன் இவ்வளவு துன்பப்படுகிறானே என்று நம்மை கண்டு இறங்குகிற இரக்கம் யாருக்கு உண்டு? சீவன் முத்தர்களுக்கு உண்டு. கள்ளத்தலைமை அவர்களுக்கு ஒருபோதும் இல்லை என்று சொல்லி அந்த 100வது குறட்பாவை திருவருட் பயனில் முடிக்கிறார். அந்த வகையில் இந்த அணைந்தோர் தன்மையை சொல்லி பிறகு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே கொண்டு போகிறார். முடிந்த முடிவாகிய ஞானத்தில் ஞானம், முடிந்த முடிவாகிய ஞானத்தில் ஞானத்தை பெற்ற நிலையை சொல்லி மீண்டும் எங்கே வராரு? நம்ம அப்படியே கீழே இறக்கி கூட்டிகிட்டு வரார்.
ஐயா இது அவங்க இருக்கிற நிலை, நம்ம எங்கே அங்கே போயிட்டு நினச்சிக்காத, நம்ம எங்கே இருக்கிறோம் தெரியுமா, இங்கே வா நீ இருக்கிறத கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு எங்கே செய்கிறாரு, கடைசி படியிலேருந்து ஒவ்வொரு படியாக கீழே இறக்குறார். ஏன்னா அது ஒரு முறை, நீங்கள் யோகத்தில் கூட அந்த முறை உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த குருநாதர் யோகத்தை பயில்விக்கிற போது மூலாதாரத்திலிருந்து அதை என்ன செய்வார், மேலே ஏற்றி கொண்டு வந்து புருவ நடுவில் நிறுத்துவார். புருவ நடுவில் அவரோட அந்த பரிசத்தினால் அந்த பயிற்சியினால் மாணவருக்கு என்ன செய்வார், மேலே ஏற்றுவார். அப்புறம் இதில் கொஞ்சம் பயிற்சி செய்யும்பார். பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வார், அவரே கீழே இறக்கி விடுவார். அதை ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மேலேயே இருந்துன்னு இப்போ தான் முதல்ல போயிருக்கு. இதுக்கு இன்னும் முழுமையாக ஏற தெரிஞ்ச மாதிரி என்ன தெரியாது, இறங்கவும் தெரியாது. ஏறது தான் குருநாதர், நான் ஏறியாச்சு நானே இறங்கிறேன்னா இதுக்கு இறங்க தெரியாது. அதை என்ன செய்யணும், அவரே பிடிச்சி கீழே இறக்கி விடணும். அப்படி பல முறை ஏற்றி இறக்குனாதான் இவன் போய் போய் பழகுவான். மூலாதாரத்திலேருந்து புருவ நடுவுக்கு வருவான், புருவ நடுவிலிருந்து கீழே போவான். இப்படி அவர் ஏற்றி ஏற்றி இறக்கி ஒரு கொஞ்சம் அவனுக்கு உரிய பயிற்சி வர வரைக்கும் யார் வேணும், குருநாதர் வேணும். ஏற்றி இறக்கணும். போக தெரிஞ்சவனுக்கு வர தெரியாதானா இவனுக்கு போகவும் தெரியாது வரவும் தெரியாது. அப்போ அவனுக்கு ரெண்டும் வேணும், குருநாதரது உபகாரம் வேணும். இது யோகத்தில் உண்டு. அதுபோல் இப்போது ஞானத்தினுடைய இயல்பையெல்லாம் சொல்லிக்கிட்டே போனவர் என்ன செய்கிறாரு, திருப்பி கீழே இறக்கி கூட்டிகிட்டு வர்றார். ஞானத்தை சொல்லி இப்போது கருத்து முடிஞ்சது, 7 கருத்தை சொல்லி முடிச்சிட்டார். பிறகு நாம் எங்கே இருக்கிறோன்னு காட்டணுமா இல்லையா, அங்கே போய் தொலைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அது நமக்குரிய இடம் இல்லை, அந்த இடம் நமக்குரிய இடம் இல்லை. நம்ம சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு போயிருக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு குருநாதர் கூட்டிகிட்டு போய் நம்மளை காட்டி, ஐயா இந்த ஊர் தான் நீ வந்து செட்டில் ஆக வேண்டிய ஊர், ஆனால் இப்போ உனக்கு இங்கே விசாவும் இல்லை பாஸ்போர்ட்டும் இல்லை, என்னது வந்து பார்த்துட்டு திரும்பி நிற்கல வந்துட வேண்டியதான். என்ன செய்கிறாரு, ஞானத்தை கூறிய உமாபதி சிவனார் பிறகு ஞானத்தில் யோகம்னு ஒரு படி கீழே இறக்குறார். அப்புறம் ஞானத்தில் என்னது கிரியை, அப்புறம் ஞானத்தில் சரியை என்று சொல்லி இந்த நூற்பயன் சொல்லி 100க்குரிய அதிகாரியை சொல்லி நூலை நிறைவு செய்கிறார். இன்னும் 5 பாடல் இருக்கிறது. இது நமக்கு நூலை பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைவு பெற்றது. பிறகு நம்ம என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு படியாக கீழே இறக்கி கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, நம்ம எங்கேருந்து தூங்கணுமோ அங்கே கொண்டு வந்து பத்திரமா ப்ராப்பராக லேண்டிங் பண்ணுமா இல்லையா, மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு வந்து லேண்டிங் பண்ணி, அப்பா இதே மாதிரி நீ ஏறி பழகிக்கோ அப்படின்னு என்ன கருணை பாருங்க. ஒரு நூல் அமைப்பை எப்படி செஞ்சுருக்கிறாங்க. கடைசியாக நூலுக்குரிய அதிகாரின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த அதிகாரம் உனக்கு இருந்தால் திருப்பி நீ மேலே ஏறு, இல்லைன்னா அதிகாரத்தை பெற்று பிறகு மேலே ஏறு. இப்போது உனக்கு என்ன செஞ்சோம், இப்படியெல்லாம் இருக்குன்னு காட்டியாச்சு. இந்த தகுதி உனக்கு இருக்கான்னு பாரு, தகுதி இல்லைன்னா தகுதியை பிறகு நீ போய் பாரு. ஏன்னா அப்போ தான் நமக்கு என்ன வரும், ஒரு ஆசை வருமா இல்லையா, அப்போ தான் அடடா இவ்வளவு இருக்க நம்ம இன்னும் இப்படி வீணாக போகிறோமே என்று அதன் மீது நமக்கு ஒரு ஆசை வரும். ஆசை வரணும்னா கொஞ்சம் அப்படியே என்ன செய்யணும், அதனுடைய இன்பத்தை கொஞ்சம் அப்படி சுவைத்து காட்டணும். அப்படி தான் காட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரியாக இருக்கிறோமா என்பதை பின்னாடி 100வது பாட்டில் பார்த்துக்கலாம். எனவே அடுத்து 96வது பாடல் என்ன சொல்கிறாரு, ஞான யோகம். இது வரைக்கும் பார்த்தது ஞானத்தில் ஞானம். இப்போ 96 ஞானத்தில் யோகம். அது ஒரு படி கீழே. நமக்கு அந்த ஐயா வரணும், ஏங்க ஞானத்தில் ஞானம் சொல்லிவிட்டு ஏன் கீழே வராருன்னா என்னது, மேலேருந்து நம்ம படிமுறையில் கீழே இறக்கி கொண்டு வரார். ஞானத்தில் யோகம் பாடல் பாருங்கள் 96. அண்டம்மே விட அனைத்தையும் அண்டம்மேவி கொண்டல் போல் எவையும் ஞானம் குறைவிலா நிறைதலாலே கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணில் தானே அண்ட நாயகனார் மேனி ஆனதேல் ஐயமின்றே. அண்டம்மேவிட அனைத்தையும் அண்டம்மேவி கொண்டல் போல் எவையும் ஞானம் குறைவிலா நிறைதலாலே கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணில் தானே அண்ட நாயகனார் மேனி ஆனதேல் ஐயமென்றே. அண்டம் மேவிட அனைத்தும், அதாவது மண்முதலாக இந்த பூதங்களெல்லாம், மண்முதலாகிய பூதங்களெல்லாம் என்ன ஆகிறது, ஆகாயத்தை பொருந்தி நிற்கிறது. அந்த 5 பூதங்களில் இந்த ஆகாயம் என்கின்ற பூதம் ஏனைய 4 பூதங்களுக்கு என்ன செய்திருக்கிறது, இடம் கொடுத்து நிற்கிறது. ஆதாரமாய், அவற்றிற்கு ஆதாரமாய்
இடம் கொடுத்து நிற்பது எது? ஆகாயம். ஆகாயம் பறந்து என்ன செய்யும்? எல்லாவற்றையும் தாங்கி நிற்கும். பார்த்துருக்கிறோமா இல்லையா? உண்மை விளக்கத்திலையும் பார்த்தோம், சிவபிரகாசத்திலையும் பார்த்தோம். எனவே இந்த அண்டம் என்பது இந்த சொல்ல ஆகாயத்தை குறிப்பது, ஆகாயத்தை குறிக்கிறது. எனவே ஆகாயம் ஏனைய 4 பூதங்களுக்கும் என்ன செய்கிறது? ஆதாரமாய் இடம் கொடுத்து நிற்பது போல அனைத்தையும் அண்டம் மேவி கொண்டல் போல் அந்த ஆகாயத்தை பொருந்தி இந்த 4 பூதமும் இருக்குது. இந்த ஆகாயம் எல்லா பூதங்களையும் தன்னகத்துள்ளே அடக்கி நிற்கிறது. இப்போது மண் முதலாகிய அந்த பூதங்களுக்கு ஆதாரமாக இருப்பது ஆகாயம். அந்த ஆகாயம் என்ன செய்கிறது? மண் முதலாகியவற்றை தனக்குள் அடக்கி நிற்கிறது. அண்டம் மேவிட அனைத்தும் அண்டம் மேவி கொண்டல் போல மண் முதலாகிய, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மண் முதலாகிய பூதங்கள் ஆகாயத்தை பொருந்தி ஆகாயத்தை ஆதாரமாக கொண்டு நிற்கிறது. அப்போது மண்ணுக்கு ஆதாரம் ஆகாயம், நீருக்கு ஆதாரம் 4 பூதங்களுக்கு ஆதாரம் என்னது? ஆகாயம். அப்போது மண்ணிலிருந்து 4 பூதங்களை நோக்கினால் இந்த ஆகாயம் இவற்றிற்கு ஆதாரமாக இருக்கிறது. அது இல்லாமல் இது இல்லை, அவற்றுக்கு இடம் கொடுத்து நிற்கிறது. சரி, ஆகாயத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆகாயம் இந்த 4 பூதங்களை எப்படி செய்திருக்கிறது? தனக்குள் அடக்கி நிற்கிறது, தனக்குள் அடக்கி நிற்கிறது. எனவே அனைத்தும் அண்டம் மேவி கொண்டல் போல் எவையும் ஞானம் குறைவிலா நிறைதலாலே எல்லாவற்றிலும் திருவருள் எப்படி நிற்கிறதுங்க? குறைவில்லாமல் நிறைந்திருக்கிறது. இப்போது எல்லா பொருள்களுக்கும் ஆதாரம் திருவருள். எப்படி மண் முதல் இதெல்லாம் இருக்குல்ல, பூதங்கள் 4 பூதம் இருக்குது. மண் முதலாகிய 4 பூதங்கள் என்னது? எதுக்கு உதாரணம்? இந்த உலகம் முதலாகி எல்லா விடயங்களுக்கும் உதாரணம் எது? இந்த மண் முதலாகிய பூதங்கள். இந்த ஆகாயம் என்பது எதற்கு உதாரணம்? திருவருளுக்கு உதாரணம். இப்போ உதாரணத்தையும் எதுக்கு எது ஓமைன்னு பாருங்கள். மண் முதலாகிய 4 பூதங்கள், இந்த 224 புவனங்கள் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஓமை, எல்லா பொருளுக்கும் ஓமை. இந்த ஆகாயம் என்பது எதற்கு ஓமை? திருவருளுக்கு ஓமை, திருவருளுக்கு ஓமை. எப்படி இந்த 4 பூதங்களுக்கும் ஆதாரமாய் திருவருள் நிற்கிறது, இந்த திருவருள் எல்லா பூதங்களையும் தனக்குள் அடக்கி நிற்கிறது, தனக்குள் அடக்கி நிற்க. அதுபோல் இப்போ பாருங்கள், மண் முதலாகி எல்லா கரணங்களிலும் எல்லா விடயங்களிலும் இவற்றிற்கு ஆதாரமாக இருப்பது எது? திருவருள். இந்த எல்லாம் நம் கண்ணால் காணக்கூடியது, காண முடியாதது என்று இருக்கக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது எது? திருவருள். இந்த திருவருள் இதற்கு ஆதாரமாக மட்டும் இருப்பதில்லை, தனக்குள் அவற்றை என்ன செய்திருக்கிறது? அடக்கி இருக்கிறது. இதனுடைய அந்த வியாபகத்தில் இது வியாபியமாக தான் இருக்கும். திருவருளிலே இந்த அண்டங்களெல்லாம் எப்படி நிற்கும்? வியாபியமாய் தான் இருக்கும். நான் பார்த்துருக்கோமா இல்லையா? அந்த தத்துவங்கள் தோன்றுகிற முறையில் முதல்ல சிவம், சிவத்திலிருந்து திருவருள், திருவருளிலிருந்து திரோதானம், திரோதானத்திலிருந்து மாயை, மாயையிலிருந்து சுத்தமாயை, அசுத்தமாயை என்று எல்லாம் வெளியே வருது. அப்போது இந்த திருவருள் என்பது எதற்கு ஆதாரமாக இருக்கிறது? கீழே இருக்கிற எல்லாவற்றிற்கும் ஆதாரம் மட்டுமல்ல, தனக்குள் அவற்றை எப்படி இருக்குது? அடக்கி இருக்கிறது. திருவருளுக்குள்ளே எல்லாம் அடக்கம். எது இதுவா அதுவான்னு தனியாக கேட்க வேண்டியதில்லை, எல்லாம் அடங்கி நிற்கும். எதுக்குள்ளே? திருவருளுக்குள்ளே அடங்கி நிற்கும். எனவே அந்த நிறைதலாலே, ஞானம் நிறைதலாலே, திருவருள் நிறைந்து நிற்பதினாலே கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணில். அப்போ நீங்கள் ஒரு பொருளை காணுகிறோம், அந்த காணுகிற போது இந்த உண்மையை நினைத்து பார்க்கணும். எந்த உண்மையை? எல்லா விடயங்களும் திருவருளினுள்ளே அடக்கம், திருவருளுக்குள்ளே அடக்கம். அப்போ அப்படி ஒரு நினைப்பு நமக்கு வந்துட்டா, அந்த கருத்து வந்துட்டா, அனுபவம் நிகழ்ந்து விட்டால் நமக்கு என்ன நிகழாது? வேறுபாடு நிகழாது, வேறுபாடு நிகழாது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம், இப்போ ஒரு லட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு லட்டில் என்ன இருக்குது? சின்ன சின்னதாக பூந்தி இருக்குல்ல, பல பூந்தி சேர்ந்தது தானே லட்டு.
அப்போ அந்த லட்டை எடுத்து உதிர்த்து விட்டாச்சு. இப்போது ஒரு 1000 பூந்தி இருக்குது, 1000 பூந்தி இருக்குது. இப்போது இந்த பூந்தியை பார்க்கும்போது இது ஒரு பூந்தி, இது வேறு பூந்தி, இது வேறு பூந்திங்கிற உணர்வு நமக்கு வருமா? எல்லாம் பூந்தி தான், எல்லாமே பூந்தி தான். அதில் நமக்கு வேறுபாடு என்பது தெரியும். அளவில் கீழே கொஞ்சம் சின்னது பெருசுன்னு இருக்கலாம், மற்றபடி அதில் என்ன கிடையாது, நமக்கு அதில் ஒன்றும் வேறுபாடு தெரியுதா? எல்லாம் ஒரே மாதிரி தானே தெரியுது. காரணம் என்னது? ஒரு பொருளிலே இருந்து அது தோன்றியது போல. இப்போது திருவருளினுடைய வெளிப்பாடு தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கருவிகளும் என்று நாம் அறிய துவங்கிவிட்டால் இவர் நமக்கு வேண்டியவர், இவர் நமக்கு வேண்டாதவர், இது நல்லது, இது கெட்டது என்கின்ற வேறுபாடுகள் நமக்கு தெரியாது. அப்போ வேறுபாடுகள் இல்லாத நிலை, அதான் என்ன சொல்றாரு? கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணில். எந்த கருத்தினால்? திருவருளிலே எல்லாம் அடக்கம் என்கின்ற கருத்தினாலே நாம் காணுகிற பொருளை. எந்த பொருளை? கண்ட பொருள் என்பது என்னது? ஏற்கனவே இந்த பொருள்களையெல்லாம் கண்டிருக்கிறோம். அப்போ எப்படி கண்டோம்? வேறுபாடோடு கண்டோம். இவர் நண்பர், இவர் மனைவி, இவர் என்னுடைய பகைவர் என்று ஏற்கனவே நாம் பல வேறுபாடுகளோடு கண்டோம். அப்போ வேறுபாடோடு கண்ட பொருளை இப்பொழுது எப்படி காணணும்? வேறுபாடு இல்லாமல் கண்டால். கண்டதோர் பொருள் கடந்த காலத்தில் சொல்கிறாரு, காணுகிற பொருள் அல்ல, கண்டதோர் பொருள். ஏற்கனவே கண்டோம், காணும்போது எப்படி கண்டோம்? வேறுபாடுகளோடு தான் கண்டோம். அதனால் நமக்கு ஞானம் நிகழலை. இப்போ வேறுபாடுகள் இல்லாமல் நிகழ்ந்தால் எதை எப்படி நிகழணும்? அந்த கருத்தினால். எந்த கருத்தினால? எல்லாம் திருவருள் தான், பெருமான் தான் இவற்றை நமக்கு ஊட்டி இருக்கிறான், பெருமான் தான் இவற்றை நமக்கு கூட்டி இருக்கிறான் என்கின்ற கருத்திலே நமக்கு வரக்கூடிய விடயங்கள் இன்பமானாலும் துன்பமானாலும் அவை எதானாலும் அதை திருவருள் என்று பார்க்கிற ஒரு நினைப்பு வருமானால் அதில் என்ன வராது? விருப்பு வெறுப்புக்கு இடமில்லை. முதல்ல காட்சியில் வேறுபாடு இல்லை. ஏன்னா எல்லாம் என்னாச்சு? எல்லாம் சிவசக்தின்னு பார்த்தாச்சு. எல்லாம் சிவசக்தி என்று பார்க்கிற போது அதில் என்ன சிறியது பெரியது, இது நமக்கு வேண்டிய சிவம், இது வேண்டாத சிவம், அப்படி ஏதாவது இருக்கா என்ன? எல்லாம் சிவந்தான், எல்லாம் நமக்கு வேண்டியது தான். எனவே என்ன வராது? விருப்பு வெறுப்புக்கு அங்கே இடமில்லை. எனவே அந்த கருத்தினால் எவற்றையும் கண்டால் என்ன காணது? தானே அண்ட நாயகனார் மேனி. இப்போது எல்லாமே சிவம் என்று காணுகிற நிலை வந்தால் நம்ம யார்? நாமும் சிவந்தான். இப்போ நம்மையே அதற்கு வேறுபாடாக பார்க்கக்கூடாது. இந்த அறிவும் எது? சிவத்தினால் இயக்கப்படுவது. இந்த உடம்பு சிவம் கொடுத்தது. உள்ளம் பெருங்கோயில் ஊனொடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அப்போது எல்லாம் சிவமாக காணுகிற போது நம்மை காணுகிற போதும் நமக்கு என்னவா தெரியணும்? சிவமாகத்தான் தெரியணும். எனவே தானே அண்ட நாயகனார் மேனி. அப்படி யாரெல்லாம் புறத்தில் சிவத்தை கண்டு அதை சிவமாக தரிசிக்கிறார்களோ அவர்கள் அறிவிலுள்ளே சிவம் பிரகாசிக்கும். அந்த அறிவு சிவமயமாகி நிற்கும், அது சிவஞானம் விளங்கி நிற்கும். எனவே அவரும் எப்படி நிற்பார்? திருவருளே அவருக்கு திருமேனியாக நிற்கும். யாருக்கு அப்படி காணுகிற தன்மை இருக்கிறதோ அவர்களுக்கு என்னாகும்? அவரே அண்ட நாயகனார் மேனி, அண்ட நாயகனாருடைய மேனி, அருள் திருமேனியாக நிற்பர். ஆனதேல் ஐயமென்றே. அவர் நிற்பாராங்கிற ஐயம் நமக்கு, அவர் ஞான நிலையை அடைவார் என்பதற்கு தடையில்லை. எவர் ஒருவருக்கு எல்லாவற்றையும் சிவசக்தியினுடைய வடிவமாக காணுகிற தன்மை வருகிறதோ அவர்கள் ஞான நிலையை அடைவதற்கு எந்த தடையும் இல்லை. ஏன்னா அவர் ஞான யோகத்தில் நிற்கிறார்னு அர்த்தம். யோகமாவது என்னது? ஒன்றுதல். யோகம் என்று சொல்லுகினது ஒன்றுதல். எதோட ஒன்றணும்? சிவத்தோடு தான் ஒன்றணும். சிவத்தோடு ஒன்றினால் அன்றி
நமக்கு என்ன நிகழாது? இந்த காட்சி பேதங்கள் எல்லாம் அது ஒன்றாத வரைக்கும் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். எது? இந்த விருப்பு வெறுப்பு, வேண்டியவர் வேண்டாதவர் என்கின்ற இந்த பாகுபாடுகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். எவரொருவர் சிவத்தோடு அறிவினாலே அந்த சிவத்தோடு ஒன்றி நிற்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடையாது? இந்த காட்சி பேதம் என்பது இருக்காது. எனவே அவர்கள் எந்த நிலையில் நிற்கிறாங்க? அவர்கள்லாம் யோகத்தில் சிவத்தோடு ஒன்றி நிற்கின்ற யோகத்தை பெற்றவர்கள், சிவயோகம் விளைந்தவர்கள், சிவயோகம் விளைந்தவர்கள். அவர்கள் ஞானத்தை பெறுவதில்லை, சிவஞானத்தை பெறுவதற்கு தடை இல்லை. இந்த நிலைக்கு அடுத்த நிலை என்னது? ஞானம்தான். எனவே அவர்களுக்கு ஞானம் வாய்ப்பதில் எந்த தடையும் இல்லை என்று இங்கே காட்டுகிறார். இது நமக்கு சிவஞான போதத்தில் 12ஆம் நூற்பால் சொல்கிறாரா இல்லையா? செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலம் களி அன்பரோடு மரி என்று அந்த நூற்பால சொல்கிறார். இனி சிவபக்தர்களோடு இணங்குக, அல்லாதார் அஞ்ஞானத்தை உணர்த்துவர் ஆகலான் என்று சொல்கிறார். அந்த வகையில் இந்த யோகத்தை ஏற்கனவே நம்ம இதை முன்னாடி பாடலில் சிந்தித்திருக்கிறோம். அந்த சிவலிங்க திருமேனியை சரியையாளன் எப்படி தரிசிப்பான், கிரியையாளன் எப்படி தரிசிப்பான், யோகத்தில் இருக்கிறவன் எப்படி தரிசிப்பான், ஞானத்தில் இருக்கிறவன் எப்படி தரிசிப்பான் என்பதையெல்லாம் நம்ம ஏற்கனவே முன்னாடி சிந்தித்திருக்கிறோம். சரியையாளன் எப்படி பார்ப்பான்? அது ஒரு திருமேனி, அது ஒரு திருமேனி, ஒரு குறி என்று சிவலிங்கத்தை தரிசிப்பான். கிரியையாளன் எப்படி தரிசிப்பான்? அது ஒரு மந்திர திருமேனி, மந்திர திருமேனி என்று தரிசிப்பான். யோகத்தில் இருக்கிறவன் எப்படி தரிசிப்பான்? நமக்குள்ளே இருக்கிற சிவம் இங்கே வெளிப்பட்டு நிற்கிறது என்று தரிசிப்பான். ஞானி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற சிவம் என்னுள்ளும் இருக்கிறது, அந்த சிவம் இங்கு விளங்கி தோன்றுகிறது என்று தரிசிப்பான். அதுதான் இங்கே 3வது நிலையாக யோகிக்குரிய நிலையை தான் இந்த பாடலில் சொல்லுகிறார். அது 12ஆம் நூற்பாவினுடைய கருத்தும் அதுதான். சரி, அடுத்த பாடல் பாருங்கள், 97. மண்முதல் கரணமெல்லாம் மறு அசத்தாக்கி மறிவிட ஞான கண்ணினில் ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி எண்ணி அஞ்செழுத்து மாறி இறை நிறை உணர்ந்து போற்றல் புண்ணியந்தனக்கு ஞான பூசையாய் புகழுமன்றே. மண்முதல் கரணமெல்லாம் மறு அசத்தாக்கி மறுவிட ஞான கண்ணினில் ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி எண்ணி அஞ்செழுத்து மாறி இறை நிறை உணர்ந்து போற்றல் புண்ணியந்தனக்கு ஞான பூசையாய் புகழுமன்றே. ஞான கிரியை, ஞான கிரியை. இந்த ஞானக்கிரியை என்பது பொதுவாக அந்த பூசனை, ஞான பூசை தான். அந்த பூசைகளை இவர்கள் எவ்வாறு செய்வாங்க என்பதை காட்டுகிறார். மண்முதல் கரணமெல்லாம், மண்முதலாகிய தத்துவங்கள் 36 தத்துவம், தாத்வீகம் 60 ஆக எத்தனை? 96. எனவே எல்லாவற்றையும் மண்முதலாக நாதம் ஈராக இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களையும் என்னன்னு நினைக்கணும்? அசத்து. அதில் என்னது? அசத்து. மறு அசத்து. மறு என்பது என்னதுங்க? வினை மாற்று, மற்று அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? மற்று என்பது தான் இங்கே மறு என்று வருகிறது. நமக்கு வேறானது, நமக்கு வேறானது. நாமெல்லாம் சித்து, அதெல்லாம் என்னது? அசத்து. சித்து சித்தோடு தான் கூடணுமே அன்றி அசத்தோடு கூடுதல் என்பது பொருந்தாது. அதற்கு அங்கே அசத்தோடு கூடினா இன்பம் விளையாது, இன்பம் விளையாது. எனவே அவற்றையெல்லாம் என்னன்னு காணணும்? அவற்றையெல்லாம் தனக்கு வேறானது, தனக்கு வேறானது என்று அசத்தாக கண்டு, அசத்தாக கண்டு என்ன செய்யணும்? அவற்றை விட்டு நீங்கணும், அவற்றை விட்டு இதெல்லாம் எங்கே நிகழ்கிறதுனா பூசையில் தான். சிவ பூசையில் நமக்கு இருக்கா இல்லைங்களா? என்ன இருக்குது? சுத்தி, 5 சுத்தி இருக்கா இல்லையா? அது கிரியை சொல்லக்கூடிய பாட்டு தானே, சிவபூசை தான். சுத்தி எத்தனை சுத்தி இருக்குது? 5 சுத்தி இருக்குது. 5 சுத்தி என்னது? பூத சுத்தி. முதல்ல பூத சுத்தி, அப்புறம்
ஆன்ம சுத்தி, ஆன்ம சுத்தி. மூன்றாவது திரவிய சுத்தி, திரவிய சுத்தி. அடுத்தது மந்திர சுத்தி. நாலாவது மந்திர சுத்தி. 5 லிங்க சுத்தி, 5 லிங்க சுத்தி. இந்த 5 சுத்தியும் இங்கே சொல்கிறார். இந்த பாட்டில் 5 சுத்தியும் சொல்கிறார். முதல்ல பூத சுத்தி. முதல்ல சொல்வது பூத சுத்தி என்ன அப்படின்னா, மண் முதலாகிய கரணங்களெல்லாம் அசத்து என்று கண்டு நீங்குக, கண்டு நீங்குக. இவையெல்லாம் நமக்கு வேறானது என்று அறிந்து அதை விட்டு நீங்கினா என்னது? பூத சுத்தி. அதுக்கு என்ன பேர்? பூத சுத்தி. தத்துவ ரூப தரிசன சுத்தி. அதை பூரா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். பூத சுத்தி என்பது என்னது? தத்துவ ரூப தரிசன சுத்தி. இதெல்லாம் முதல்ல தத்துவம் அப்படின்னு அறியணும். எது எதெல்லாம் நம்ம கண்ணால் காணுகிறோமோ அதெல்லாம் என்னது? தத்துவ கூட்டங்கள். இவையெல்லாம் தத்துவ கூட்டங்கள் என்று அறிய வேண்டும். அது என்னது? தத்துவ ரூபம், தத்துவ ரூபம். இவையெல்லாம் சடம், இவையெல்லாம் சடம். நாம் இதற்கு வேறானவர் என்று அறிஞ்சானது தத்துவ தரிசனம், தத்துவ தரிசனம். இது விட வேண்டியது, பெற வேண்டியது, இதற்கு வேறாக ஒன்று உண்டு. அதற்கு சிவம்னு பேர். இதற்கு என்ன பேர்? இதெல்லாம் தத்துவ கூட்டங்கள் என்று அறிந்து இதை விட்டு நீங்கினால் என்ன பேர்? சுத்தின்னு பேர், சுத்தின்னு பேர். அதுதான் இது பூத சுத்தி, பூத சுத்தி. ஐயா, சிவபூசியில் இதெல்லாம் எங்கே இருக்குது? சிவபூசியில் எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? இருக்குது, சிவபூசியில் இருக்குது. என்ன செய்கிறோம்? இந்த முதல்ல என்ன செய்கிறோம்? தான சுத்தி ஒன்று செய்கிறோமா இல்லையா? தான சுத்தி. முதல்ல இடத்த சுத்தம் செய்கிறோம். என்னது? இவையெல்லாம் சிவசம்பந்தம் ஆகுக, சிவசம்பந்தம் ஆகுக என்று என்ன செய்கிறோம்? அந்த புனித நீரை தெளித்து, புனித நீரை தெளித்து நம்ம என்ன செய்கிறோம்? அந்த இடத்த தூய்மை செய்கிறோம். அதன் பிறகு என்ன செய்கிறோம்? இந்த உடம்பை இறைவன் குடியிருக்கிற கோயிலாக பாவிக்கிறோமா இல்லையா? அதற்காக இந்த கருவி கரணங்களெல்லாம் சிவசம்பந்தம் ஆகுக, கருவி கரணங்களெல்லாம் சம்பந்தம் ஆகுக என்று என்ன செய்கிறோம்? அந்த பஞ்ச மந்திரங்களை சொல்லி, பஞ்ச மந்திரங்களை சொல்லி சுற்றி செய்கிறோமா இல்லையா? அப்போ இந்த உடம்பை சுற்றி செய்கிறதுக்கு என்ன பேர்? அதுவும் பூத சுத்தி தான். காரணம் என்னது? இதெல்லாம் தத்துவ கூட்டம் தானே. இந்த உடம்பெல்லாம் என்னது? தத்துவ கூட்டம் தான். இதை சுற்றி செய்து இந்த பூத சம்பந்தத்திலிருந்து இதெல்லாம் என்ன சம்பந்தம் ஆக்குறோம்? சிவசம்பந்தம் ஆக்குறோம், சிவசம்பந்தம் ஆக்குறோம். அது எப்படி செய்கிறதுங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம விரிவாக சிவபூசையில் சொல்லியிருக்கிறோமா இல்லையா? சொல்லியிருக்கிறோம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 300 தடவை அதெல்லாம் படித்து பார்த்துக்குங்க. எனவே அந்த சுத்தி அதுதான் என்னது? பூத சுத்தி, பூத சுத்தி. எனவே மண்முதல் கரணமெல்லாம் மறு அசத்தாக்கி மறுவிட, அது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாரு? பூத சுத்தி. அதன் பிறகு என்ன செய்யணும்? ஞான கண்ணினால் ஊன்றி, ஞான கண்ணினால் ஊன்றி. அப்போது இந்த நிலையெல்லாம் எதனால் நிகழ்ந்தது? இப்போ இதெல்லாம் தத்துவம், இதெல்லாம் விட வேண்டியது என்று இதெல்லாம் எதனால் விட்டோம்? ஞானம் விளைந்ததினாலே, ஞானம் விளைந்ததினாலே. ஞானம் எதனால் விளையும்? தவத்தினால் விளையும். தவம் செஞ்சால் ஞானம் வந்துருமா? தவம் என்பது ஞானத்திற்கு என்னது? அது நேரடி வாயில் அல்ல, நேரடி வாயில் அல்ல. அதற்கு நேரடி வாயில் எது? குருவினுடைய உபதேசம்தான். அப்போ குருநாதர் வருவதற்குத்தான் அதெல்லாம் காரணமாக இருக்கும். ஞானம் யாரால் விளையும்? குருவருளால் தான் விளையும். எனவே அவர் கொடுத்த உபதேசம் என்ன உபதேசம்? அது என்னது? மந்திரத்தை கொடுக்குறாரா இல்லையா? இந்த மந்திரத்தை கொடுப்பதற்கு என்னது? அது சாதனா ஞானம். அதுக்கு என்ன பேர்? சாதனா ஞானம். அதனால் பெற வேண்டியது சாத்திய ஞானம். இதெல்லாம் பலமுறை நம்ம சிந்தித்திருக்கிறோம். எனவே ஞான கண்ணாக, ஞானமே கண்ணாக கொண்டு எவற்றையும் பார்க்க வேண்டும். எந்த ஞானம்? அந்த திருவருள் ஞானத்தை துணையாக கொண்டு இந்த கருவி கரணங்களை எல்லாம் நம்ம பார்க்கணும். எதை பார்த்தாலும் எந்த கண் கொண்டு பார்க்கணும்?
ஊனக்கண் கொண்டு பார்க்கக்கூடாது. ஊனக்கண் கொண்டு பார்த்தோம்னா நமக்கு இதெல்லாம் விட முடியாது. இதெல்லாம் நமக்கு என்னது எப்படி தெரியும்? இன்னும் கொஞ்சம் வேணும் சார்ன்னு தான் சொல்லுவோம். அதை என்ன விட சொல்கிறீங்க, நல்லா தானே இருக்குது, அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அது ஞானக்கண்ணால் பார்த்தா தான் எப்படி தெரியும்? ஆமாங்க, இது வேண்டாம், இது நமக்கு வேண்டாம், இதெல்லாம் நமக்கு விட வேண்டியது என்கின்ற அறிவு நமக்கு வரும். எனவே அது எதனால் நிகழும்? ஆன்ம சுத்தி. இந்த ஆன்ம சுத்தியினால தான் எது நிகழும்? ஞானம் நிகழும். 9ஆம் நூற்பா அதுதானே. 9ஆம் நூற்பா எது சொல்லுது? ஆன்ம சுத்தி பண்ணுமாறு உணர்த்துதல் நுதலிற்று. ஆன்ம சுத்தி பண்ணுமாறு உணர்த்துதல் நுதலிற்று. அப்போ ஆன்ம சுத்தி நிகழ்ந்தாதான் என்னென்னு விளையும்? ஞானம் விளையும். ஞானம் விளையும். அப்போ எல்லாவற்றையும் எப்படி பார்க்கணும்? திருவருளாக பார்க்கணும். திருவருளாக பார்க்கணும். அது ஆன்ம சுத்தின்னு சொல்கிறார். எனவே ஞான கண்ணினால் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் ஊன்றி ஊன்றி நோக்கி, அந்த கருத்தினால் எவையும் நோக்கி, அந்த கருத்தை எதை ஞானத்தை கண்ணாக கொண்டு எவற்றையும் நோக்க வேண்டும். அப்போது அப்படி எப்படி அந்த கருத்தை கொண்டு நோக்கணும்னா எப்படி நோக்கணும்? தற்போதம் கெட்டு, தற்போதம் கெட்டு, தற்போதம் கெடுவதனாலே என்ன ஆகணும்? திருவருள் முன் இருக்கணும். பார்த்தோம்னா நகாரம் முன் இருப்பது ஒரு நிலை. அப்புறம் என்ன ஆகணும்? சிகாரம் முன் இருக்கணுமா இல்லையா? அதுதானே படிநிலை. 5 எழுத்தில் பார்த்தோமா இல்லையா? முதல்ல நகாரம் முன் இருக்கும், பிறகு எப்படி இருக்கும்? சிகாரம் முன் இருக்கும். அந்த சிகாரம் முன்னின்று நகார மகாரங்கள் நீங்கணும். நகார மகாரங்கள் நீங்கணும். அப்படி நீங்கினா அது என்னது? தற்போதம் கெட்ட நிலை. ஏகனாகி இறைபணி நிற்க சொன்னமா இல்லையா? அந்த ஏகனாகி இறைபணி நிற்க அந்த நிலை வாய்க்கணும். அந்த நிலை வாய்க்கணும்னா என்ன செய்யணும்? எல்லா பொருள்களையும் திருவருள் சம்பந்தம் உடையதாக நாம் பாவிக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் என்ன செய்யணும்? திருவருள் சம்பந்தம் உடையதாக பாவிக்கணும். பாவித்தாதான் என்ன ஆகாது? நான் செய்தேங்கிற முனைப்பு வராது. முனைப்பே வராது. அந்த திருவருள் சம்பந்தம் உடையதாக. இது சிவபூஜையில் என்ன செய்கிறோம்? திரவிய சுத்தின்னு செய்கிறோமா இல்லையா? திரவிய சுத்தி. திரவிய சுத்தின்னா என்னது? அங்கே அந்த அபிடேகம் முதலாகிய பொருள்லாம் வச்சுருக்கோமா? பூவு, பால், என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்ன செய்கிறோம்? அதையெல்லாம் இப்படி தொட்டு பூஜை செய்யும்போது செய்கிறோமா இல்லையா? இப்படி தொட்டு தீர்த்தத்தை தெளித்து எல்லாத்தையும் என்னது இப்படி பண்ணாதுக்கு என்ன பேர்? எல்லாம் அதில் இருக்கக்கூடிய இது என்ன முத்திரை? எல்லாம் வேள்வியாளர்கள் தான் சொல்லணும். அங்குச முத்திரை, இதெல்லாம் முத்திரையெல்லாம் சொல்லி செய்கிறோமா இல்லையா? அதில் இருக்கக்கூடிய பாச சம்பந்தத்தை நீக்கி, பாச சம்பந்தத்தை நீக்கி அந்த பொருள்களில் என்ன ஆக்குறோம்? அருள் நீரை தெளித்து, அருள் நீரை தெளித்து அதெல்லாம் என்ன சம்பந்தம் ஆக்குறோம்? சிவ சம்பந்தம் உடையதாக ஆக்குகிறோம். சிவ சம்பந்தம் உடையதாக ஆக்குகிறோம். அதுக்கு என்ன பேர்? திரவிய சுத்தி. திரவிய சுத்தி. அந்த திரவிய சுத்தி செய்வதனாலே அந்த பொருளை என்ன ஆயிடுச்சு? இப்போது சிவசம்பந்தம் ஆயிடுச்சு. சிவசம்பந்தம் ஆயிடுச்சு. இப்போ பால் விட்டு நம்ம பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. பால் விட்டு அபிஷேகம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், பால் விட்டு அபிஷேகம் பண்ணுறோம். அபிஷேகம் பண்ணும்போதே நமக்கு எப்படி இருக்கும்? பெருமானுக்கு நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணினேன், 1 லிட்டரு விட்டேன். இன்றைக்கி திரவியம், ஏராளமான திரவியம், இன்றைக்கி சிறப்பு வழிபாடு எல்லாம் என்ன செஞ்சோம்? எல்லாம் இன்றைக்கி ஏகப்பட்ட திரவியம். நான் இன்றைக்கி அப்படி பண்ணினேன், இப்படி பண்ணினேன், இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தால் அவங்க பூசைக்கு ஒன்றும் விளங்கலைன்னு அர்த்தம். முதல்ல என்னது? அங்கே விடுகிற எல்லா பொருளும் என்ன பொருள்? சிவ சம்பந்தம். இங்கே பால், தயிர் அப்படிலாம் தெரியக்கூடாது. அங்கே என்ன தெரியணும்? திருவருள் தான் தெரியணும். செய்பவர் யார்? அதுவும் சிவமாம் தன்மையில் நின்று செய்யணும். நான் செய்தேங்கிற பேச்சுக்கு இடமில்லை, இதை செய்தேன் என்பகிற பேச்சுக்கு இடமில்லை. எல்லாம் செய்வதும் சிவன்தான், செய்யப்படுவதும் சிவத்திற்குத்தான், செய்யப்படும் பொருளும் சிவ சம்பந்தம் உடையது தான். அப்போது சிவம் சிவசம்பந்தமுடைய பொருளை சிவத்திற்கு செய்கிறது, சிவத்திற்கு செய்கிறது என்கிற நினைப்பு தான் அங்கே இருக்கணும் ஒழிய நான் செய்தேங்கிற நினைப்பு இருந்தால் பூசையில் இன்னும் நமக்கு என்ன வரலைன்னு அர்த்தம்? அனுபவம் நிகழலைன்னு அர்த்தம். அனுபவம் நிகழலை. அப்போ அதற்கு முதல்ல இந்த திரவியங்களெல்லாம் என்ன செய்யணும்? சிவசம்பந்தம் உடையதாக ஆகும். முதல்ல இந்த இங்கே இருக்கக்கூடிய இடத்த
சிவசம்பந்தமாக்கிறது, செய்கிற பூசகரை சிவசம்பந்தமாக்கிறது. சுத்தி என்பது அதுதான். சுத்தினா என்னது? இந்த பாசத்திலிருந்து நீங்கணும், சிவத்தோடு சம்பந்தப்படணும், சிவத்தோடு சம்பந்தப்படணும். அந்த இடத்த பூத சுத்தினா இடத்த பாச சம்பந்தத்தை நீக்கி சிவசம்பந்தம் ஆக்குதல். ஆன்மாவை பாச சம்பந்தத்திலிருந்து நீக்கி சிவசம்பந்தமாக பூத சுத்தி, ஆன்ம சுத்தி. திரவிய சுத்தி என்பது என்னது? இந்த திரவியங்களையெல்லாம் பூத சம்பந்தத்திலிருந்து நீக்கி அதை என்ன செய்யணும்? சிவசம்பந்தம் ஆக்கணும், சிவசம்பந்தம் ஆக்கணும். அதுதான் என்னது? அந்த கருத்தினால் எவையும் நோக்கி, கருத்தினால் எவையும் நோக்கி. அப்புறம் என்னது? எண்ணி அஞ்செழுத்து மாறி, அஞ்செழுத்து மாறி. அஞ்செழுத்து மாறுவதா? மாறுவதான அஞ்செழுத்து மாறாததா மாறுவதா? அஞ்செழுத்து அஞ்செழுத்து மாறாததா மாறுவதா? அஞ்செழுத்தில் இருக்கிற பொருளாக மாறாத பொருள் எல்லாம் நித்த பொருள். அஞ்செழுத்தில் இருக்கிற பொருளெல்லாம் நித்த பொருள். அஞ்செழுத்தினுடைய பொருள் மாறும், அஞ்செழுத்தில் இருக்கிற பொருள் மாறாது, அஞ்செழுத்தின் பொருள் மாறும். நம சிவாயனா பொருள் வேற, சிவாய நமனா பொருள் வேற, சிவைய சிவன்னா பொருள் வேற, சிவன வேற, சீன வேற. பொருள் வேறு, அதனால் பெறுகிற பயனும் வேறு. அதனால் பெறுகிற நமசிவாயன்னு சொன்னால் வேற பயன், சிவாய நமன்னு சொன்னால் வேற பயன். அந்த அஞ்செழுத்துக்கு ஏற்ப பயன் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போது சொல்லுகிற ஆன்மாவின் தன்மையும் மாறிக்கொண்டே இருக்கும். தூள பஞ்சாக்கரம் சொன்னால் ஆன்மா வேறு நிலையில் நிற்கும், சூக்கும பஞ்சாக்கரம் சொன்னால் வேறு நிலையில் நிற்கும். அந்தந்த அஞ்செழுத்து சொல்லுகிற ஆன்மா அந்தந்த நிலையில் நிற்கும். இல்லை சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் சொல்கிறதெல்லாம் என்னமோ அப்படி அஞ்செழுத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் நிற்கிற நிலை அப்படி இல்லையே அப்படின்னா, இன்று இல்லைனாலும் அந்த அஞ்செழுத்து அவரை அவ்வாறு நிறுத்தும். இன்றைக்கி அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்ன செய்யும்? கட்டாயம் அந்த அஞ்செழுத்து அவரை அந்த நெறியில் நிறுத்தும். அது ஒரு வேளை இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நடக்கும். அது நமக்கு அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. எனவே அஞ்செழுத்து மாறி, அஞ்செழுத்து மாறி. இது நமக்கு மந்திர சுத்தி. என்னதுங்க? மந்திர சுத்தி. என்னது? அஞ்செழுத்தை நிற்கும் நிலைக்கு ஏற்பும் ஓது நிலைக்கு ஏற்ப என்ன செய்யணும்? அதை உச்சரித்தல். அதுதான் மந்திர சுத்தி. மந்திரத்தில் என்ன சுத்தி அப்படின்னா, அதுவும் என்னது? எல்லாம் சுத்தமாயினுடைய காரியங்கள் தானே. மந்திரங்கள் என்று சொன்னாலும் நாத வடிவந்தான், நாத வடிவந்தான். நாத வடிவம்னு சொன்னாவே அது என்னது? சுத்தமாயினுடைய காரியங்கள் தான். சுத்தமாயினுடைய காரியமாயினாலும் அவற்றில் என்ன இருக்கும்? கலப்பு இருக்கும். மலக்கலப்பு உண்டு, மந்திரங்களிலும் மலக்கலப்பு உண்டு. எங்க சிவாய நமன்னு சொல்கிறோமே, சிவாய நமன்னு சொல்கிறோமே, அதில் என்ன மலக்கலப்பு இருக்குது? சிவைய சிவன்னு சொல்கிறோம், சிவைய சிவன்னு சொல்கிறோம், அதில் என்ன மலக்கலப்பு இருக்குன்னா, மந்திரத்தில் மலக்கலப்பு இல்லை. மந்திரத்தை சொல்லும்போது இவனுக்கு அந்த நான் யார் தெரியுமான்னு ஒரு நினப்பு வருதா இல்லையா? நான் அதிசூக்கம பஞ்சாக்கரத்தை ஜபித்து கொண்டு இருக்கிறேன்பா. போச்சு, என்னாச்சு? மலக்கலப்பு வந்துருச்சு. அப்போ அந்த மந்திரத்தில் என்ன இருக்கும்? மலக்கலப்பு இருக்கும். நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் ரொம்ப அழகாக காட்டுவார் சேக்கிழார் பெருமான். அவர் பெற்ற ஞானத்தை என்ன செஞ்சார்? பதிகமாக பாடுறார். அம்மையார் வந்து என்ன செய்தாங்க? ஞானப்பாலை என்ன செய்தாங்க? ஊட்டினாங்க. இன்னறிய சிவஞானத்தின் அமுதம் குலைத்தருளி உன்னடிசில் என ஊட்ட. அப்படி ஊட்டியதினாலே அவர் பெற்ற ஞானம் என்னவா வந்தது? அப்படியே தேவாரமாக வந்துச்சு, ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்காக. அப்போது அந்த அறிவில் இருப்பது எப்படி வந்தது? அப்படியே தேவாரமாக வந்தது. எல்லாம் என்ன வாக்கு? எல்லாம் பதிவாக்கு, எல்லாமே பதிவாக்கு. அறிவிலே சிவசம்பந்தம் நிகழ்ந்ததினாலே சொன்ன சொல்லலாம் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் பதிவாக்கு, அத்தனையும் பதிவாக்கு. ஆனால் நம்ம அறிவு இன்னும் மல சம்பந்தம் இருந்தால், நம்ம சொல்கிறது என்ன மந்திரமாக இருந்தாலும், என்ன அதிசூக்கும காரண பஞ்சாக்கரத்தை சொன்னாலும், அறிவில் மலக்கலப்பு இருந்தால் அந்த அந்த மந்திரங்களை என்னவா வரும்? எல்லாம் மல சம்பந்தம் உடையதாக தான் வரும், மல சம்பந்தம் உடையதாக தான் வரும். அப்போ அது என்ன செய்யாது? அதற்குரிய முழு பயனும் அங்கே கிடைக்காது. முழு கிடைக்கும், மந்திரத்துக்குரிய
தன்மை சிறிதாவது விளங்கும், முழு பயனும் அங்கே விளையாது, முழு பயனும் விளையாது. எனவே பூசனை செய்கிற போது பெருமானே இங்கே சொல்லப்படுகிற மந்திரங்கள் எல்லாம், சொல்லப்படுகிற திருமுறை பாடல்கள் எல்லாம், இந்த பூசணையில் செய்யக்கூடிய கிரிகள் எல்லாம் உன்னுடைய திருவருளால் விளங்கி நிற்கிறது, என்னுடையது என்பது எதுவும் இல்லை என்று அந்த திருவடிக்கு விண்ணப்பம் செஞ்சு தான் பூசை செய்யணும். அங்கே ஒரு பாடல் பாடுறோம்னா பாடல் அப்படியே பாடும்போது நான் பாடுகிறேன்னு சொன்னால் போச்சு, அப்போ அது மலக்கலப்பு வந்துருச்சு. அப்போ அந்த மந்திரங்களும் சொல்லக்கூடிய திருமுறை சாத்திரங்கள் ஏனைய மந்திரங்கள் எதுவாயினும் அது எப்படி இருக்கணும், மலக்கலப்பு இல்லாமல் வரணும், மலக்கலப்பு இல்லாமல் வரணும். அந்த மலக்கலப்பு இல்லாமல் வரணும்னா அறிவு சிவத்தை மட்டுமே சார்ந்து இருக்கணும். நான் என்கின்ற உணர்வு எந்த வகையில் அங்கே வரக்கூடாது. அந்த உணர்வு வந்துட்டாவே என்னாச்சுங்க, அது மலக்கலப்புடையதாக கருதப்படும். எனவே அந்த வகையில் அந்த காரண பஞ்சாக்கரம் சிவைய சிவ என்று சொல்லக்கூடிய அது அங்கே மலக்கலப்பு இல்லை, நாம என்று சொல்லக்கூடிய அந்த 2 எழுத்துக்களை நீக்கி நிற்கக்கூடிய மந்திரத்தை பூசையில் சொல்லுவது சிறந்த பயனை கொடுக்கும். அதுக்காக நாமளாக சொல்லிடக்கூடாது, குரு உபதேசத்தின் வாயிலாக சொல்ல வேண்டும். அதுதான் அகப்பூசிக்குரியது, அதுதான் அகப்பூசிக்குரியது. எது? சிவைய சிவ என்கிற மந்திரம்தான் அகப்பூசைக்குரியது. நமக்கு எங்கே சொல்லியிருக்கிறாரு? 9ஆம் நூற்பா, 9வது நூற்பால 3வது அதிகரணத்தில், அஞ்செழுத்தால் உள்ளம் அறனுடைமை கண்டும், அஞ்செழுத்தால் இதயத்தில் அர்ச்சித்து, அஞ்செழுத்தால் குண்டலியில் ஓமம் செய்து, கோதண்டம் சாணிக்கின் அண்டனாம் சேடனாம் ஆங்கு, அண்டனாம் சேடனாம் அங்கே. அந்த அஞ்செழுத்தை அப்படி சொல்லணும். அப்படி மண் முதல் ஞாலம் வித்தை மலர் எண்ணிய ஈசர் சதாசிவமும் கலாரூபம் சக்தி கலை உருவாம் நாதம் அதன்கண்ணாம் சிவம் அதிலாம் அச்சிவன்தாள் நேர் என்று அந்த இதயத்தாமரை எங்கே மூலாதாரத்திலிருந்து 8 இதழ் தாமரை அங்கே விரிந்து அந்த தத்துவமாகிய மலர்களினாலே பெருமானை பாவித்து அங்கே ஆன்மாவை சிவலிங்கமாக, இங்கே ஆன்மாவை என்ன செய்யணும், இது என்னது 3ஆம் நிலை தீக்கைக்குரியது, ஆன்மாவை சிவலிங்கமாக பாவித்து அங்கே நடக்கின்ற பூசணைகள்லாம் என்னது, அந்த அபிஷேகமெல்லாம் என்னதுங்க, அதெல்லாம் ஆன்மா சுத்தி. அங்கே ஒரு அபிஷேகம் பால் ஊற்றுறோம்னா நமக்கு பெருமானுக்கு பால் ஊற்றுறோன்னு நினைக்கக்கூடாது, அந்த சிவலிங்க திருமேனி சுத்தி செய்யப்படுகிறது, அதெல்லாம் சுத்தி. இப்போ சிவலிங்கம் சுத்தி ஆகிறதுனா என்னது, நல்லா பளிச்சுன்னு தெரிகிறதா? அது இல்லை. எங்கள் சிவலிங்கம் எது? ஆன்மா. ஆன்மா சுத்தி ஆகணும், ஆன்மா சுத்தி ஆகணும். சுத்தி ஆகணும் என்னது? பாச நீக்கம், பாச நீக்கம். அப்போ எல்லாம் அஞ்செழுத்தினாலே இந்த பாவனையெல்லாம் நிகழணும், அஞ்செழுத்தினாலே இந்த பாவனைகள்லாம் நிகழும். இது 9ஆம் நூற்பால் ரொம்ப விரிவாக சிந்திக்க வேண்டிய செய்தி. எனவே அந்த வகையில் அந்த மந்திரங்களினாலே பூசணைகளை செய்வது அதுதான் என்னதுங்க, மந்திர சுத்தி. அந்த மந்திரங்களை தற்போதம் இல்லாமல் சொல்லணும், அதுதான் மந்திர சுத்தி. அடுத்தது என்னது? லிங்க சுத்தி. எங்கும் வியாபகமாக இருக்கிற பெருமான் இப்போ இந்த மூர்த்தி மான் சிவபூசை பண்ணும்போது இப்போ முதல்ல சொன்னது அந்த சிவலிங்கம் யார்? ஆன்மா, அதுதான் மூர்த்தி. ஆன்மா சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தினுள்ளே இருந்து அருள் சுரப்பது யார்? சிவம். அந்த சிவன் தான் யார்? மூர்த்தி மான். மூர்த்தி ஆன்மா, மூர்த்தி மான் யார்? சிவம். மூர்த்திமான் சிவம். எனவே எங்கும் வியாபகமாக அண்டங்களையெல்லாம் கடந்து நிற்கின்ற பரம்பொருள் நம்முடைய இதயத்திலே எங்கே எப்படி இருக்கிறாரு? தத்துவமாகிய மலர்களை கடந்து 36 தத்துவங்களை கடந்து சுத்த வடிவாகிய ஆன்ம அறிவு அது சிவலிங்கமாக இருக்குது. சுத்த வடிவு என்னது? என்னாச்சுங்க? பாச நீக்கம் ஆயிடுச்சா இல்லையா? பாச நீக்கம் ஆயிடுச்சா இல்லையாலாம் கேட்க வேண்டாம், ஆவதாக பாவிக்கணும். முதல்ல பூசையில் பாவிக்கணும். இந்த ஆன்மா சுத்தம் ஆயிடுச்சு. சுத்தம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? அபிடேகமெல்லாம் பண்ணணுமா இல்லையா? அபிடேகமெல்லாம் பண்ணி இந்த சிவலிங்கத்தை என்ன செஞ்சிட்டோம்? சுற்றி செஞ்சாச்சு. இந்த சிவலிங்கம் யார்? ஆன்மா. இப்போ இந்த ஆன்மா என்ன ஆயிடுச்சு? சுத்த ஆன்மா. இந்த ஆன்மா என்னாச்சு? சுத்த ஆன்மா.
சுத்த ஆன்மாவாகி இந்த சிவலிங்கத்திற்கு உள்ளே விளங்கி நிற்பது தத்துவங்களை கடந்திருக்கிற பரசிவம். தத்துவங்களை கடந்து நிற்கின்ற பரசிவம் இந்த சிவலிங்க திருமேனியிலே மூர்த்தி மானாக எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு ஒரு பாவனையை பாவிக்கணும். இப்படி பாவிப்பதினால தான் இது என்னாகும், ஆன்மா உண்மையில் சுத்தி ஆகும். இப்போ நாம் என்ன செஞ்சோம், இன்னும் சுத்தி ஆகலை, சுத்தி ஆவதாக பூசையில் பாவிக்கிறோமா இல்லையா? பூசையில் பாவித்து என்ன செஞ்சிட்ருக்குறோம், 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இங்கே கிரியைகள் பூசையெல்லாம் நடக்கும். உச்சரிப்பு என்னது, எல்லாம் காரண பஞ்சாக்கரம் தான். காரண பஞ்சாக்கரத்தை தொடர்ந்து கணித்து கொண்டே இந்த கிரிகைகளை அகப்பூசையில் செய்யணும். இந்த காரண பஞ்சாக்கரத்தை தன்னை மறந்து ஜபிக்கிற காரணத்தினால இந்த ஆன்மா என்னாகும், சிறிது சிறிதாக அது சுத்தி அடையும். ஒரே நாள் ஆகாது. இது என்னது, எறும்பூர கல்லும் தேயும் அப்படிங்கிற மாதிரி இந்த 5 எழுத்தை சொல்ல இந்த ஆன்மா என்னாகும், சுத்தி ஆக. நம்ம எவ்வளவு அழுந்தி 5 எழுத்து சொல்கிறோமோ அவ்வளவு விரைவாக நமக்கு அந்த சுத்தி நிகழும். எனவே அந்த ஆன்மாவாகிய இந்த சிவலிங்கத்தினுள்ளே விளங்கி நிற்கின்ற சிவம் என்ன சிவம், எங்கும் வியாபகமாக நிற்கின்ற பரம்பொருள். எனவே அதுதான் என்னதுங்க, அந்த கருத்தினால் எவையும் காணில் எண்ணி 5 எழுத்து மாறி. 5 எழுத்து மாறி என்பது மந்திர சுத்தி. 5 எழுத்து மாறி என்பது மந்திர சுத்தி. இறை நிறை உணர்ந்து, இறை எங்கும் நிறைந்திருப்பதை உணர்ந்து, இறை நிறை உணர்ந்து. எப்படி உணரணும், எங்கும் நீக்கமர வியாபகமாக இருக்கிற அந்த சிவம் இப்பொழுது என்னுள்ளும் இருக்கிறது என்பதை உணரணும். எங்கே, பூசையில், அகப்பூசையில் நம் அறிவுக்கு அறிவாக இருப்பது எது, சிவம். சிவம் அறிவுக்கு அறிவாக இருக்குது. அது சிவம்னு உணர்வது மட்டுமல்ல, எங்கும் வியாபகமாக இருக்கிற சிவம்னு உணரணும். எதற்கு அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வெளியே பார்க்கும்போது அந்த சிவன் தான் இங்கே இருந்துச்சு, இந்த சிவன் தான் அங்கே இருக்குது, இந்த வேறுபாடு இல்லாத ஒரு காட்சி நிகழணும்னா நாமளே என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு உள்ளே இருக்கிற சிவம் ஒரு சிவம், அங்கே கோயில் இருக்கிறது ஒரு சிவம். பூஜை பண்ணுறோம், இன்னும் பெருமானை தரிசிக்கவே முடியலைங்க, கோயில் நடையே இன்னும் திறக்கலை, கோயில் நடையே இன்னும் திறக்கலை, சாத்தியே வச்சுருக்குறாங்க அப்படின்னு வருந்துகிறோம். அப்போ டெய்லியும் பூசையில் யாரையா பார்க்குறீங்க, பூசையில் யாரை பார்க்குறீங்க, அந்த சிவத்தை தான் இங்கே பார்க்குறீங்க. அப்புறம் நான் பெருமானை தரிசிக்கவே முடியல அப்படின்னு சொன்னால், அப்போது இங்கே யாரை பார்த்தீங்க, இங்கே யாரை, இன்னும் நமக்கு என்ன தெரியல, அங்கே வேறு சிவம் இங்கே வேறு சிவம். இங்கே பார்த்தங்க, என்ன இருந்தாலும் அப்படி இழுக்கிறோமா இல்லையா, அதை இழுத்தாவே என்னாச்சு, இன்னும் நமக்கு இன்னும் இந்த சிவமும் அந்த சிவமும் ஒன்று தான், அந்த சிவன் தான் இங்கே நமக்கு தரிசனப்படுது அப்படிங்கிற அந்த அந்த அனுபவம் நிகழலை. அந்த அனுபவம் நிகழ்ந்திருந்தால் என்னாகாது, அது அவர் தான் இங்கே வரார் என்கின்ற ஒரு அறிவு. இது சும்மா சொல்லுக்காக இல்லை, இயல்பாகவே அது நமக்கு நிகழ்ந்திருக்க வேண்டும், நிகழணும். இது நம்ம கேட்டதுனால நம்ம இனி அப்படி சொல்லக்கூடாது, அப்படிலாம் வரக்கூடாது. இயல்பாக நமக்கு என்ன இருக்கணும், அந்த பெருமானை நாம் தரிசித்து கொண்டே இருக்கிறோம் என்கின்ற ஒரு நிறைவு நமக்கு இயல்பாக நிகழ வேண்டும். நிகழ்ந்தால் தான் அது என்னதுங்க, இறை நிறை உணர்ந்து போற்றல். அப்படி தான் பூசனை நிகழணும். போற்றுதல் என்பது என்னது, பூசனை. அந்த பூசனையில் என்னென்ன நிகழணும், போத சுத்தி, ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி ஆகிய 5 சுத்தி இந்த பாட்டில் சொல்கிறாரு. மண்முதல் கரணமெல்லாம் என்னது, போத சுத்தி. மண்முதல் கரணமெல்லாம் என்பது போத சுத்தி. பிறகு ஆன்ம சுத்தி, ஞான கண்ணினால் எவையும் காணில். திரவிய சுத்தி, தற்போதங்கட்டு அனைத்தும் அந்த கருத்தினால் எவையும் காணில். அந்த கருத்தினால் எவையும் காணில் என்பது திரவிய சுத்தி. அப்புறம் எண்ணி 5 எழுத்து மாறி மந்திர சுத்தி. அடுத்தது இறை நிறை உணர்ந்து போற்றல் என்பது லிங்க சுத்தி. ஆகிய 5 சுத்திகளினாலே பெருமானை அகம்புறம் என்று 2 வகையிலே பூசிப்பவர்கள் யாரோ அவரே யார், கிரியையாளர். அவரே கிரியையாளர். இவ்வாறு செய்கிற அந்த பூசனை எனது புண்ணியன் தனக்கு ஞான பூசை.
புண்ணியன் தனக்கு ஞான பூசையாய் புகழுமன்றே. அப்போது இதுதான் என்னது, ஞான பூசனை என்று சொல்லக்கூடிய ஞானத்தில் கிரியை என்று சொல்லக்கூடிய பூசனை என்று நம்முடைய ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று இங்கே நமக்கு காட்டுகிறார். எனவே ஞானத்தில் யோகம், ஞானத்தில் கிரியை பார்த்துருக்குறோம். அடுத்த பாடல் நமக்கு ஞானத்தில் சரியை. இது நாளை பார்ப்போம். நாளைக்கு பொதுவாக நமக்கு திருமந்திர வகுப்பு நடைபெறுவதாக நம்ம ஏற்கனவே 2-3 வகுப்பு நடத்தியிருந்தோம். அது அந்த நேரத்திற்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. எனவே அதனால் நாளை இரவு வழக்கம் போல் 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் வகுப்பு உண்டு. 7 to 8 வகுப்பு இல்லை. நாளை 8:30 9:30 மணி வரைக்கும் வழக்கம் போல் வகுப்பு நடைபெறும். சிவபிரகாச வகுப்பு நாளைக்கு ஏறத்தாழ நமக்கு இந்த நூல் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கருதி நிற்கிறோம். எனவே நாளையோட இந்த நூல் நிறைவு பெறும். நம்ம அடுத்த நூலை அப்புறம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் திருவருளை சிந்தித்து நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்புகள் வளாது பெய்க அணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு வானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர்திருநாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. கைலாயப் பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக்க மாதோ. திருச்சிற்றம்பலம்.